ஜகுவர் சாதிக் அப்படிங்கிறவங்க பட்டூர் சென்னை பட்டூர்ல இருந்து கேட்குறாங்க. நான் ஒரு மனநோயாளி, 20 வருடமா மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வருகிறேன். எனக்கு தொழுகை கட்டாயமா? தொழுகை எடுத்துக்கொண்டால் மன சிதைவு ஏற்படுகிறது. சிறுவயதில் தொழுகை இபாதத் என்று அதிகமாக பள்ளியிலே இருந்து மனது குழம்பி மருத்துவமனையில் சேர்ந்து குணமானேன். எனக்கு வயது 46. இன்று வரை மாத்திரையை சாப்பிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். அல்லாஹ் மீது உள்ள அச்சம் நிறைய இருக்கிறது. நான் தொழாமல் இருப்பதால் நான் எவ்வாறு ஐவேளையும் தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது மனநோயாளி அப்படிங்கிறதுல அது பல வகை இருக்கிறது. இப்போ தன்னிலையே இல்லாத நிலைக்கு போயிட்டவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சட்டமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது, செயல்படுத்த முடியாது. அப்படியே அவங்க ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இயல்பான தன்னுணர்ச்சியின் அடிப்படையில் ஒரு உணவு, உடை, மலஜலம் கழித்தல் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருப்பாங்களே தவிர தங்களை பற்றி, தங்களுடைய சுற்றத்தை பற்றி அந்த இயல்பான மனநிலையில் அவங்க வாழ முடியாது. அவங்க ஒரு கேட்டகரி. அது அல்லாமல் தன்னை பற்றி தெரிந்திருக்கிறது, தன்னுடைய முறை தெரிந்திருக்கிறது, இறைவனை பற்றிய பயம் இருக்கிறது, மார்க்கத்தில் செயல்படுத்தணும் வைக்கணும் அப்படிங்கிற தெளிவெல்லாம் இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தாகணும். இதற்றின் வழியாக நமக்கு நிம்மதியும் கிடைக்கும், மனநோயிலிருந்து விடுதலையும் கிடைக்கும். ஆனால் அதை நம்ம எப்படி செய்யறது, எதை செய்யறது அப்படிங்கிற விஷயங்கள்ல தெளிவில்லாத காரணத்தினால அது ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது பல பேருக்கு. சுமை இல்லாமல் அது ஒரு நல்ல மன முதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அந்த தொழுகைக்குள்ள இருக்கிறது. அதனால இது சம்பந்தமாக இது நம்ம ஒரு கேள்வி பதிலில் எப்படி உங்களுடைய சூழல் என்ன, மனநிலை என்ன மாதிரி இருக்குங்கிறத கேட்டு தெரிந்து கொண்டு ஒரு கேள்வி பதிலளித்து விடக்கூடிய செய்தியாக எனக்கு படலை. அதாவது உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இது சம்பந்தமாக கொஞ்சம் தெளிவுடைய மக்களை போய் சந்திச்சு, அல்லது நீங்கள் மருத்துவர்களை சந்திக்கிற நேரத்தில் கூட அது சம்பந்தமாக விவாதித்து அதில் ஒரு நல்ல வழிமுறையை கடைபிடிச்சிங்கன்னா நல்லா இருக்கும் என்பது நம்முடைய கருத்து. ஆனால் நமக்கு தொழ வேண்டும் என்ற புரிதல் இருக்கிற காரணத்தினாலையும், தொழாவிட்டால் தண்டனை இருக்கிறதுங்கிற தெளிவு உங்களுக்கு இருக்கிறது, அல்லாஹ்வை பற்றிய அச்சமும் இருக்கிறது. அப்படின்றது பொழுது அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு என்னென்ன மாதிரியான சாத்தியக்கூறுகளை கடைபிடிக்க வேண்டும் என்பதை ஒரு கலந்த ஆலோசனையின் பேரில் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து.